வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு வகையான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால யார் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல தனியா நாட் எலிஜிபிள் யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டால நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிற டீட்டெயில பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான கேட்டகரியில நாட் எலிஜிபிள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருந்தாலும் அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லாகின்ல ஓபன் பண்ணி அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரீவன்ஸை சரி பண்றதுக்கு என்ன கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுடைய லாகின்குள்ள போனீங்கன்னா மட்டும்தான் அதுல வந்து தெரியும். சரிங்களா? சரி, அப்படி அவங்க என்ன கிரீவன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிற இதுல இருந்து உங்களை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு மாத்துவாங்க. அப்படி நீங்க எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் தான், நீங்க இந்த கவுன்சிலிங்ல நீங்க கலந்துக்கிறதுக்கே முடியாது. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான கேட்டகரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் இன்எலிஜிபிள் யார் யாரெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சிஎம்சி 20% இன்எலிஜிபிள். சிஎம்சி அப்படிங்கிறது அந்த கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல இருக்கு. அதுல வந்து 20% சீட் வந்து ஒதுக்குறாங்க. அது யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவர்மெண்ட் கோட்டா ஐஆர்டி வார்டு இன்எலிஜிபிள். சரிங்களா? ஐஆர்டி அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வார்டு வார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா தனியாக இருக்கு. அதுல வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா ஓசி கேட்டகரி எலிஜிபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஏதாவது கம்யூனிட்டியில கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் சரியா அப்லோட் பண்ணாதனால அதை வந்து ஓப்பன் காம்படிஷன் கேட்டகரிக்கு மாத்திருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா 7.5 ப்ரிஃபரன்ஷியல் கேட்டகரி இன்எலிஜிபிள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்லயே கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்ல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்ல டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேஜஸ் பக்கமா இருக்கு. ஸோ அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி வைஸா தனித்தனியாக பிரிச்சு வந்து வச்சிருக்காங்க. ஸோ பிரிச்சு லிஸ்ட் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே அந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிரிவன்ஸ் வந்து 7/8/2026 சாயந்தரம் 3 மணிக்குள்ள நீங்க வந்து இந்த கிரிவன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க? ஆல் கேண்டிடேட் ரிக்வெஸ்டட் டு லாகின் இன் டு த போர்ட்டல் டு செக் தர் இன் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ். சரிங்களா? அண்டர் ஆல் கேட்டகரிஸ் அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிட்டி எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது அதுல போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன எதனால வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எதனால கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை அந்த எலிஜிபிள் இருந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டா மாத்திடுவாங்க. சரிங்களா? அது பாருங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸா சொல்றாங்க. கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி நாட் எலிஜிபிள் அண்டர் த கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற ரீசன் என்ன அப்படின்னா தேர் இன்எலிஜிபிலிட்டி கேன் பி வியூட் ஒன்ஸ் த லாக்இன் இந்த போர்ட்டல்ல நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அதுல தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கவர்மெண்ட் கோட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இன் சிஎம்சி 20% இன்எலிஜிபிள். சிஎம்சி அப்படிங்கிறது அந்த கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் இருக்கு. அதுல 20% சீட் வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த கோட்டாவுக்கு ஸோ அதுல லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன்எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா தான் எதனால இன்எலிஜிபிள் அப்படிங்கிறது தெரியும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை தேவையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீங்க சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா ஐஆர்டி வார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த வார்டு மெம்பர்ஸுக்கு வார்டு கோட்டா சீட் வந்து இருக்கு ஐஆர்டி அப்படிங்கிறதுல. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா ஓசி கேட்டகரி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா candidate who have been made as OC because the following candidate documents are found to be not eligible to claim community reservation for government quota seat. கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு வந்து நீங்க கொடுத்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கரெக்டான ஃபார்மேட்ல சரியான முறையில் இல்லாம இருக்கிறதுனால உங்களுடைய கம்யூனிட்டி சீட்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? த ரீசன் ஃபார் த இன் எலிஜிபிலிட்டி இஸ் நாட் ப்ரொடியூசிங் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்காதனால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. If they do not produce the required documents before the stipulated time, their candidature will not be eligible under community reservation அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷன். அந்த கேட்டகரியில அவங்க கேட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரீசன் ஃபார் த இன்எலிஜிபிலிட்டினா எமிஸ் டேட்டா நாட் மேட்ச்டு. நீங்க கொடுத்துருக்கிற எமிஸ் டேட்டாவும் அந்த எமிஸ்
நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுத்து செக் பண்ணியிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து சரியா மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால வந்து ineligible அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க அந்த பிடிஎஃப் ஃபைல ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் ஃபைல டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நேரடியாக லாகினுக்கே போங்க. லாகினுக்குள்ள போயிட்டு பாருங்க டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ineligible எலிஜிபிள் அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அப்படி சரி பண்ணீங்கன்னா தான் நீங்க கவுன்சிலிங்ல நீங்க கலந்துக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங் விட்டு வெளியில வந்துருவீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.